பேர் என்ன பேருமா? வனஜா. எந்த ஊர் உங்களுக்கு? கன்னியாகுமரி. ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்துச்சு? கர்ப்பப்பை பிரச்சனை. டாக்டர் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. கர்ப்பப்பை ஃபுல்லும் புண்ணாக இருக்குன்னுட்டு அப்புறம் இங்கே வந்து நல்ல ஒரு ரிலீஃப் ஆகி. அந்த புண்ணு இருக்கிறதுனால என்ன தொந்தரவு இருக்கும் உங்களுக்கு? பயங்கரமாக பேக் பெயின், படுக்க முடியாது, நிமிர்ந்து படுக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கே வந்ததுலேருந்து நல்ல நிமிர்ந்து படுக்கவே முடியாது. குட்டிக்கு தலையணி வச்சுதான் எப்படி படுக்கணும். அது எத்தனை வருஷமா தொந்தரவு இருந்துச்சு? அப்படி அது 3-4 வருஷமா இருந்து நாங்களும் அப்படி வச்சுட்டு இருந்தோம். மெடிசின் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்புறமா எங்கள் ஃப்ரெண்டு மூலமாக இங்கே வந்து கொஞ்ச வருஷமா வந்து அப்படி நல்ல சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு தொந்தரவு? அதுக்கப்புறம் கர்ப்பப்பை இந்த இது ப்ளீடிங் அதிகமாக இருந்து உடனே கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்னுட்டாங்க. பிறகு இங்கே வந்து அது பரவாயில்லாம ப்ளீடிங் அப்படி நின்றுட்டு. இப்போ அதெல்லாம் வந்து அந்த தொந்தரவுகள் வந்து இப்போ அந்த கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆகுது? கண்டிப்பா எடுக்கணும். புண்ணா இருக்கு, உடனே நீங்க ரிமூவ் பண்ணதான் செய்யணும், இல்லாட்டி கேன்சர் வரும் அப்படின்னுட்டாங்க. இப்போ நம்ம இங்கே தான் ஒரு பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இருக்காது? 12 வருஷத்துக்கு மேலே இருக்குமே. ஆமாம், அப்பவுமே இந்த பிரச்சனை தான். அதான் கேட்டேன். அப்பவுமே இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக தான் வந்தது. ஆனால் அவங்க சொல்லி இப்போ 12 வருஷம் ஆகுது. நம்ம கர்ப்பப்பையில் இப்போ வேற எந்த தொந்தரவும் இல்லை. இடையில கட்டி வளருதுன்னுட்டாங்க, உடனே எடுக்கணும்னுட்டு சொன்னாங்க. பிறகு இப்போ அதனால இந்த பிரச்சனை இல்லை. அப்படின்னு பீரியடும் நின்றுட்டு 2 வருஷமா வரல. இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு அதுக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டோ மருந்து மாத்திரையும் எடுக்கல. அந்த பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிட்டுல? 2013 இருந்தே வர ஆரம்பிச்சு. ஆமா, ஆனா 2013 வரும்போதே அவங்க ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்பதான் என் ஃப்ரெண்டு இங்க வாங்க 8 வாரம் வந்து உங்களுக்கு சரி. அதுக்கப்புறம் முதுகு தலையணி வைக்கிறதே கிடையாது. முதுகுக்கு தலையணி வச்சுதான் படுக்கணும். புட்டிக்கு இன்னும் படுக்க முடியாது. அது ரொம்ப நாள் அப்படிதான் படுத்துட்டு இருந்தீங்களோ? ஆமா, அப்படி மெடிசன் எடுத்துட்டே தான் இருந்தேன். அதுக்கும் டெய்லி மெடிசன் எடுப்பீங்க? வலிக்கும்? ஆமா. முதுகு வலிக்கு எவ்வளவு நாள்? முதுகு வலிக்கும் 3 வருஷமா மெடிசன் எடுத்துட்டு தான் இருந்தேன். அப்பதான் இதை டக்குன்னு படுத்துட்டு உடனே அது டெஸ்ட்டுக்கு எல்லாம் சென்னைக்கு அனுப்புனாங்க. உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட்டு இப்போ நீங்கள் நடந்து தெரியுதுனால உடனே இப்போ ஆப்ரேஷன் வேண்டாம், கொஞ்சம் உங்களுக்கு நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாங்க. கர்ப்பப்பை புண்ணு இருந்தது. கர்ப்பப்பையில புண்ணு இருந்ததுனால தான் முதுகுவலின்னு சொன்னாங்களா? சரி. இப்போ வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் நல்லா இருக்கும் டாக்டர். சரி.